வணக்கம். இது மனதோடு உரையாடு. இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய இரு பெரும் கட்சிகளில் ஒன்றான அதிமுகவினுடைய பொதுச் செயலர், மரியாதைக்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். நாம் சிலுவம்பாளையத்துலேருந்து நம்ம உரையாடல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், உங்களுடைய ஊர், அம்மா அப்பா, நீங்கள் பிறந்து வளர்ந்த காலகட்டம்ங்கிறது என்னவா சிலுவம்பாளையம் இருந்துச்சு? நெடுங்குளம் கிராமத்தில் சிலுவம்பாளையம் என்ற ஒரு சிற்றூர். நான் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது எங்கள் ஊருக்கு பாதை வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. நான் ஆரம்ப பள்ளியில் சிலுவம்பாளையத்தில் படித்தேன், துவக்கப்பள்ளியில் படித்தேன். பிறகு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிப்பதற்காக பவானி செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆற்றை கடந்து தான் நாங்கள் பேருந்தை பிடிச்சு பவானி சென்று அங்கே கல்வி கற்றேன். பவானியில் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழிலே விவசாயம்தான். அந்த விவசாய பணியில் தான் அனைவரும் ஈடுபட்டிருந்தோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது தான் மின்சார வசதியே கிடைச்சிது. அது வரைக்கும் மின்சார வசதியே கிடையாது எங்கள் பகுதியில். அதுக்கு பிறகு தான் மின்சார வசதியே கிடைச்சிது. அப்படி இருந்த கிராமம் என் கிராமம். இன்றைக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அம்மா அப்பா இருவருமே விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பிரதான தொழிலே விவசாயம்தான். சின்ன வயசில் என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க? நாம் இப்போ பின்னாடி என்னவா மாறணும் அப்படின்னு அப்படிலாம் அபிப்பிராயங்கள் இருந்துச்சா? அந்த கற்பனையெல்லாம் ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் கிராமத்தில் வாழ்ந்தவன். எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம். விவசாயத்தில் தான் அதிகமாக நான் ஈடுபாடு கொண்டிருந்தேன். இப்பொழுதும் விவசாயத்தில் தான் ஈடுபட்டிருக்கிறேன். அரசியல் இருந்தாலும் விவசாய பணிகள் தான் என்னுடைய பிரதான பணியாக இருந்துகிட்டு இருக்குது. எங்கள் குடும்பம் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் மீது எந்த காலகட்டத்தில் ஈர்ப்பு வந்துச்சு? எப்படி அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளார வரார்? 1974 நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை ஈர்க்கப்பட்ட. ஆரம்பத்திலிருந்தே நான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை விரும்பி பார்க்கின்றவர். அந்த நாட்டத்தின் அடிப்படையில் 1974 அதிமுகவில் சிலுவம்பாளையம் கிராமத்தில் கிளைக்கழகத்தை தொடங்கினேன். நேரடியாக இயக்கம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்துடுறீங்க. அதற்கு முன்னாடியே பலருக்கு எம்ஜிஆரோட பயணப்படுறவங்க திமுகவோட பயணப்பட்டது அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி எதுவும் முன்னாடி இருக்குதா, இல்லை எம்ஜிஆர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வரீங்க? இல்லை, எங்கள் அப்பா திமுகவில் இருந்தார். எங்கள் கிராமம் பூரா காங்கிரஸ். ஆனால் ஒரு கட்டுப்பாடு உள்ள கிராமமாக இருந்தது. எங்கள் அப்பா திமுகவாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டார், அந்த ஊரோடு ஒத்து போவார். ஆனால் வெளியில் எங்கள் அப்பா ஒரு திமுக அனுதாபியாக இருந்தார். பிறகு நான் வந்த பிறகு அவர் அதிலிருந்து விலகிட்டார். எவ்வளோ நடிகர்கள் இருக்கும்போது எம்ஜிஆரை பிடிக்க காரணம் என்ன? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பண்பு ஏதாவது இருக்குதா? இல்லை, அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தலைவர். எத்தனையோ தலைவர்களுக்கெல்லாம், எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம், ஆனால் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தலைவர். தன் சம்பாதித்த பணத்திகள் பெரும்பாலும் ஏழைகளுக்காக செலவு செய்தவர் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கு எப்படி வேணால் இருக்கலாம், அன்னைக்கு வறுமை, பொருளாதார குறைவு, மக்கள் படுகிற துன்பத்திற்கு அவ்வப்போது உதவி செய்வார். இன்றைக்கி மெட்ராஸெல்லாம் ரிக்ஷாக்காருக்கெல்லாம் கோட்டு வாங்கி கொடுத்தார், அந்த காலத்திலலாம் செய்து கொடுத்தார். ஒரு தன்னலம் இல்லாமல் பிறருக்கு வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் பொருந்தும். அவர் உடனே கட்சி துவங்கலை. 3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் எம்எல்சி, தமிழ்நாடு முழுவதும் 2 முறை பேர் அண்ணாவுடைய கட்டளைக்கு இணங்க மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அடித்தளமாக விளங்கியவர். அப்படி இருந்து தான் திமுகவில் பொருளாளராக இருந்தார். எடுத்த உடனே கட்சி துவங்கெல்லாம் அவர் வரல. அப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அது ஈர்க்கப்பட்டேன். நான் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்தனால அதை அப்படியே கட்சியில் நான் தொடர்ந்தேன். எம்ஜிஆர் அவர்கள் 1974 அதிமுகவை கையில் எடுக்கும்போதே நீங்கள் கட்சியில் இணைஞ்சிடுறீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டீங்க, உங்களுடைய தந்தையார் ஒரு திமுக அபிமானியாக இருந்தால் கூட அவரால் அதை வெளிப்படுத்திக்க முடியலை, அப்படி ஒரு கட்டுப்பாடான கிராமம் அது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் திடீர்னு அரசியலுக்கு வர்றது அப்படின்னு முடிவெடுத்து வெளியில் வரும்போது குடும்பம் அதை எப்படி எதிர்கொண்டுச்சு? ஊர் அதை எப்படி எதிர்கொண்டுச்சு? எங்கள் குடும்பம், எங்களுடைய தாய் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. நான் ஈரோட்டில் ஸ்ரீ வாசி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது 20ஆம் வயதில் தான்
நான் வந்து இந்த கிளைக்கழகத்தை துவங்கினேன். அப்போ எதிர்ப்பு வந்தது. ஒரு காங்கிரஸ் கோட்டையாக இருந்த இடம் இருந்தாலும் நான் எங்களுடைய ஊரில் என்னை யாரும் தடுக்கலை. எம்ஜிஆர் அவர்களை எந்த காலகட்டத்தில் முதல்ல சந்திச்சிங்க? அந்த சம்பாஷணம் எப்படி அவர் இருந்துச்சு? இலங்கை பிரச்சனை வருகின்ற பொழுது சத்யா ஸ்டுடியோவில் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அப்போ நான் கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போனேன். எம்ஜிஆர் இளைஞர் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் அது வரைக்கும் திரையில் பார்த்த, மேடையில் பார்த்த ஒரு நபரை வந்து நேரில் பார்க்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதில் ஏதாவது நினைவு கூற முடியுமா? அது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. நான் பல இடத்துல போய் நேரடியாக பார்க்கலனாலும் பார்த்துட்டு இருக்கிறேன். இளைஞர்கள் என்ற முறையில் பல இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு தலைவரை நேரில் பார்க்கின்ற பொழுது அளவெல்லாம் மகிழ்ச்சி. எம்ஜிஆர் அவர்கள்ட்டேருந்து வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏதோ சொல்லுவீங்க? அதாவது நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் உருவாகி இருக்கேன், இது வரைக்கும் என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் அவர்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ சொல்லுவீங்க? கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அற்புதமான பாடல்கள் அவருடைய திரைப்படத்தில் வெளிவந்தது. இந்த பாடல்கள் தான் இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள பாடல்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படத்தின் வாயிலாக மக்களை ஒருங்கிணைத்து, சமூகத்தை ஒருங்கிணைத்து தமிழகம் வளர்ச்சி பாதையில் வருவதற்கு அவருடைய கருத்துக்கள் பொருத்தமாக இருக்கும், பாடல்கள் பொருத்தமாக இருக்கும். அவர் சிறு வயதிலேயே வறுமையை சந்தித்தவர். அவர் வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்து தான் அந்த நிலைக்கு உயர்ந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் தலைவராக ஏற்றுக்கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. அனுபவ நீதியாக யார் சோதனையை சந்திக்கின்றார்களோ அவர்தான் அந்த வழி அவர்களுக்கு தெரியும். அந்த வழி அவர்கள் தெரிந்த காரணத்தினால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்தால் அது அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தி. ஜெயலலிதா அவர்களை எந்த காலகட்டத்தில் சந்திக்கிறீங்க? அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அம்மா திருநாமத்தின் பெயரில் அப்பொழுது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த திரு கண்ணன் அவர்கள் அம்மா பேரவை ஆரம்பித்தார். நான் அதில் இணைஞ்சு நான் அம்மா பேரவையில் ஆரம்பித்தேன். எங்கள் பகுதியில் அதிகமான அம்மா பேரவை ஆரம்பித்தோம். அதிலிருந்து தான் நான் 89 முதல்ல அம்மாவோட 84 இருந்தேன். அம்மாவோட நான் தொடர்பு கொண்டு இருந்தேன். 89 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு. அதிலிருந்து நாங்கள் பேரவை வலிமையாக எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கட்டமைப்பை ஏற்படுத்திய காரணத்தினால நான் வெற்றி பெற்ற முடிஞ்சது. எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பிறகு அதிமுக இரு பிளவுகளாக பிரியுது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜெயலலிதா அணியை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. தவிர அந்த காலகட்டத்திலேயே அவர் உங்களுக்கு நேரடியாக எடப்பாடி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான இடத்துல தான் இருக்கீங்க. எப்படி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் இவர்கள் தான் நம்மளுடைய எதிர்கால தலைவர், இவர் பக்கம்தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தீங்க? அப்படி முடிவெடுக்கிறதுக்கான பின்னணி என்ன இருந்துச்சு? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அடையாளம் காட்டப்பட்டவர். கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுழன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்து தமிழகத்தில் மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வருவதற்கு துணை நின்றவர். ஆகவே அப்பொழுதிருந்தே நாங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவரோடு நாங்கள் பயணித்தோம். அதனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இது மிகுந்த ஈடுபாடு கொண்டவனாக இருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர். திருமதி ஜானகி அம்மா திடீர்னு அவர்கள் தலைவராக உருவாக்கப்பட்டு அமர்த்தாங்களே ஒழிய அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவில்லை. இதற்கும் அம்மாவுக்கும் திருமதி ஜானகி அம்மாவுக்கும் இதுதான் வேறுபாடு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுதே தனக்கு பின்னால் ஒருவர் வேண்டும் என்று தனக்குள் எண்ணி அதை முன்கூட்டியே மக்களிடத்திலே புரட்சித் தலைவர் அம்மாவை அடையாளம் காட்டிவிட்டார். ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து பணியாற்றிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, முக்கியமான இலாக்காக்களை நிர்வகிச்சிருக்கீங்க. இவங்களோட ஜெயலலிதா அவர்களோட பணியாற்றிய இந்த காலகட்டத்தில் அவங்க அது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது விஷயங்கள் நினைவு கூற முடியுமா? நிறைய திட்டங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த விஷயம் இப்படி செய்யலாம், இதை இப்படி செஞ்சிருக்க வேண்டியதில்லை, அப்படி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா?
எனக்கு என்னிடத்தில் கொடுத்த பணி நெடுஞ்சாலைத்துறை முதல் கட்டமாக. நெடுஞ்சாலைத்துறையில் சிறப்பான சாலைகள் அமைக்க வேண்டும் என்று நினைத்தாங்க. அதுக்கு நீங்கள் நிபுணர்கள் நாடி அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னிடத்திலே ஆலோசனை வழங்கலாம். அவருடைய ஆலோசனைப்படி தான் ஃபேவர் மிஷின் வச்சு எல்லா பகுதியிலையும் சாலைகள் அமைச்சோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோலர் வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிராம சாலைகளுக்கு போனீங்களா கூட ஃபேவர் மிஷின் வச்சு பார்க்கும்போது அது நல்ல சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கிராமத்திலேருந்து நகரம் வரை சாலையுடைய தரம் உயர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லை, நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தில் அதிகமாக நீளமுள்ள தார் சாலைகளை அமைத்து கொடுத்தேன். அம்மா எல்லா பக்கத்துமே தரமான சாலை இருக்கணும், உட்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஆலோசனை. அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை நான் உருவாக்கணும். இதை தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்தார். தமிழகத்தில் தான் அதிக நீளமுள்ள தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற கருத்தை சொன்னார். ஜெயலலிதா அவர்களோட ஒரு நெடிய பயணம் தொடர்ந்து போயிருக்கீங்க. அவர்கள் உங்களுடைய ஒரு தலைவராக அவரை பார்த்து தான் நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க. ஒரு தலைவராக அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், இல்லை எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் அவர்கிட்ட பார்த்து பின்பற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? அதாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை அறிவித்தா பல முறை சிந்திச்சு தான் அறிவிப்பாங்க. அறிவித்த திட்டம் மக்களிடத்தில் போய் சேர வேணும், அது உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதை நாங்கள் பின்பற்றி செயல்பற்றிய காரணத்தினால தான் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒரு சிறப்பான துறையாக வெளிப்படுத்தப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதாவது தனிப்பட்ட வகையில் மாண்பு அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணைக்க வேண்டும், அனைவருக்கும் தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். பொதுவாக தங்களை நாடி வருகின்றவர்களுக்கு உதவி நாடி வருவர்களுக்கு முடிந்தாலும் உதவி செய்ய வேண்டும். அந்த நற்குணம் அவருக்கு இருக்கும். வேகமாக பேசுவாங்க, அடுத்த நிமிஷமே அவர் யார் வேகமாக பேசுகிறாலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படி குணமுடைத்தவர்கள். எதையுமே ஒரு காரியத்தை திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறமை அவரிடத்தில் இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்டோம். தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வாய்ப்புகளை கொடுத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் உங்கள் பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இடையில் 3 தேர்தல்களில் நீங்கள் தோல்வி அடையும் போதும் கூட அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உங்கள் மேலே வரத்துக்கு நீங்கள் அப்படி என்ன செயலாற்றுனீங்க, அல்லது இந்த நம்பிக்கைக்கான பின்னணி என்ன? அதெல்லாம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். புரட்சித் தலைவர் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே அம்மா மீது பாசம் கொண்டு பேரவை ஆரம்பித்தோம். நாங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அம்மா தலைவர் அறிவுப்படுத்தியிருக்கார். அவர் எதிர்காலத்திற்கு நிச்சயமாக ஒரு தலைவர் தேவை இந்த இயக்கத்துக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் அம்மாவை ஆதரித்தோம். அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து அம்மாவோட பயணம் சென்றோம். விசுவாசம் இருப்பது 89 எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் சேவலில் வெற்றி பெற்றேன். ஆனால் அம்மா அப்பொழுது நேரத்தில் தெரிவித்தாங்க, பழனிசாமி நீ ஜெயிக்கணும்னு நினைக்கவே இல்லையே, ஜெயிச்சிட்டியே அப்படின்னாங்க. நினைக்கவே இல்லை பழனிசாமி, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்கும்போது கூட நான் எதிர்பார்க்கல, ஆனால் மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கை பெற்று நீங்கள் வெற்றி பெற்றுக்கீங்க. அதுக்கு நான் அம்மாவிட்ட சொன்னேன். நான் ஏற்கனவே மாண்பு அம்மா திருநாமத்தின் பேர் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம். அப்புறம் அம்மாவை எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு நல்லா தெரியும், அம்மாவுடைய ஆற்றல் நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் அம்மா வந்தால் நாட்டுக்கு நல்லது என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. இப்போ அதிலிருந்து பாராட்டினாங்க. அப்போ அடிக்கடி அம்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அதிலிருந்து தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. திராவிட கட்சிகள், திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் கீழேந்து வேலை பண்ணி வந்த ஒருத்தர், அவர் மேலே இருந்து கட்சியை முழுமையாக வச்சு ஒரு காலகட்டம் முழுக்க தொடர்ந்து கொண்டு போகிறதுங்கிற வரலாறு உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ இதற்கு முன்னாடி அண்ணாவில் ஆரம்பித்து அவர்கள் எல்லாருமே வேறு ஒரு துறை சார்ந்த ஒரு பெரும் புகழோடு வராங்க. அதுமாரி நீங்கள் தொடர்ந்து இவ்வளோ ஒரு 50 வருஷமாக மக்கள் பணியில் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுடைய தொகுதிகளில் ஆட்களை வைக்கிறது, பிணைப்பாக வைக்கிறது, அடிமட்ட வேலைகள் செய்கிற நிர்வாகிகளை பிணைச்சி வச்சுருக்கிறது, இதுக்கு என்னெல்லாம் உத்தி கையாளுறீங்க? அனைவரோடையும் அன்பாக பழக வேணும்.
அவளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை தனக்கு ஏற்பட்ட சிரமமாக பார்க்க வேணும். அவ்வப்போது நாம் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பொழுது அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேணும். அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை சரி செய்து கொடுக்க வேணும். இதெல்லாம் நான் செஞ்ச காரணத்தினால தான் என்னை தொடர்ந்து விரும்புகிறாங்க, தொடர்ந்து நான் ஜெயித்தேன். இன்றைக்கு என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் கூட 46 வாக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறோம். நான் எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சேலம் மாவட்டம் முழுவதுமே நான் சுற்றி வந்தவன். அதை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 7 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் நின்றுக்கிறேன். நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்றம் அதில் உள்ள வந்து 10 முறை ஆக மொத்தம் நின்றுக்கிறேன். இப்போ நிற்கிறது 11வது முறை. போன 2021 நான் 94,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். ஆகவே மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்தால் மக்களிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவ்வப்போது நான் தொகுதிக்கு போயிட்டே இருப்பேன். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் முதலமைச்சர் இருந்தாலும் கூட மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவேன். போய் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அழைத்து பேசுவேன். ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்ன பிரச்சனை இருக்குது அதை சொல்லுங்கள், அதையெல்லாம் நான் கம்ப்யூட்டரில் பதிவு செஞ்சுக்குவேன். அதேபோல் நகரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவேன். என்னென்ன தேவைன்னு முழுசாக தெரியும். எந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு நான் ஏற்கனவே பல ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனால எல்லா இடத்துலையுமே தெரியும். அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் நானே செஞ்சிருவேன். சொல்லி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நான் என்னுடைய தொகுதி முழுவதும் அத்துப்படி. அதன் அடிப்படையில் எந்தெந்த இடத்துல சாலை அமைக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல குடிவசதி செய்து கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல பள்ளிகள் கட்டி கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல அரசு ஆரம்ப சுகாதார அமைக்கப்பட வேண்டும், எந்தெந்த இடத்துல கால்நடை மருந்துகள் அமைக்கப்பட வேண்டும், இப்படி எந்தெந்த இடத்துல ரேஷன் கடைகள் அமைக்க வேண்டும், இப்படி எல்லா மக்களிடத்திலும் பேசி அதையெல்லாம் சிந்தித்து நான் பதிவு செய்து கொள்வேன். கொடுக்குற பெட்டிஷன்லாம் வாங்கி நாங்கள் கம்ப்யூட்டரில் பதிவு செஞ்சுக்குவோம். இதனால தான் எங்களுடைய தொகுதியில் ஒரு மாதிரி தொகுதியாக இருக்கேன். எடப்பாடி தொகுதியில் போனீங்களா மேக்சிமம் மக்கள் கொடுத்ததில்ல, பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கிறேன். அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்தியாவிலே ஒரு தனி பலம் இருக்குது. என்னென்னா கீழ்நிலையில் கட்டமைப்பை ரொம்ப நுட்பமாக உள்ளார கொண்டு போகிறது. அப்படி நீங்கள் கட்சியை கையில் எடுத்ததுக்கு பிறகு அதை ஏற்கனவே கிளை அளவில் வாக்குச்சாவடி அளவில் இருந்தது இன்னும் தெரு அளவுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இறங்குறீங்க. மற்றவங்க எல்லாம் வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அந்த வேலைகளில் எடுத்து நிர்வாகிகள்லாம் போட்டு திரும்ப கீழ்நிலையில் வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க. கீழ்நிலையில் இந்த தொடர் அயராத பணிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம், அது அதிமுகவில் எப்படி ஒரு 50 வருஷமாக மரபாக நடந்துகிட்ருக்கு. ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அதுபோல் ஒரு கட்சிக்கு இந்த பாகக்கிளை தான் அடிப்படை. ஒரு பாகக்கிளைங்கிறதுல எவ்வளோ பேர் வருவாங்க? அதில் கிட்டத்தட்ட 9 பேர் வராங்க. தலைவர், செயலாளர், இணைச்சாளர், துணைச்சாளர் என்று வராங்க. அதில் இருக்கிற கிளைச்சாளர் அதில் பொறுப்பில் வருவாங்க. இவங்க எவ்வளோ வாக்காளர்கள் வரைக்கும்? அந்த பூத்தில் இருக்கிற வாக்காளர்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு 1000 பேர் வரைக்கும். அதாவது 500, 600 ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குது. அந்த வாக்காளர்களை சந்தித்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், கிடைக்கப்பட்ட நன்மை எடுத்து சொல்லுவாங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற அவலங்களை எடுத்து சொல்லுவாங்க. அது அவருடைய பணி. தேர்தல் நேரத்தில் இன்றைக்கு அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு துணை நிற்கின்றனர். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது அடுத்ததாக நீங்கள் முதல்வர் நாற்காலியை நோக்கி நகர்ந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சிக்கலான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட தமிழக ஆட்சி விவகாரத்தில் அவங்க கை வச்சுட்டாங்க. அதிமுகவுடைய உள் விவகாரங்கள்லேயும் அவங்களோட தலையீடு இருந்துச்சுங்கிறது வெட்ட வெளியிலே அந்த பேச்சு இருந்துச்சு. பல தரப்புகளோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. சசிகலா தரப்பில் பேசுகிறாங்க, ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பேசுகிறாங்க, இப்படி பல தரப்புகளோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி பெரிய வேலைகள் எதேதோ நடந்துகிட்ருக்கு. இந்த ஆட்சி 4 மாதம் கூட நீடிக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதை தாண்டி 4 ஆண்டுகள் நீங்கள் அந்த ஆட்சியை நடத்துனீங்க. இதற்கு கட்சி ஏதோ ஒரு அளவில் எல்லா பிளவுகளுக்கும் அப்பாற்பட்டு, எல்லா சர்ச்சைகளுக்கும் அப்பாற்பட்டு உங்கள் பின்னாடி பெரும்பான்மையினர் அணிவகுத்தது ரொம்ப முக்கியமான காரணம். கட்சிக்குள்ளார இவ்வளோ பேர் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு அவங்களோட உங்களுடையனான உறவுங்கிறது என்னவா இருந்துச்சு? நான் நீண்ட காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்றவர். நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படையிலிருந்து வந்தவர். அந்த அடிப்படையை புரிஞ்சு அனைவரிடம் இயல்பாக இருந்தால் தானாக நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். வேறு ஒன்றும் எனக்கு புதுசாக கேட்ட எதுவுமே இல்லை.
பணபலமோ அதிகார பலத்தையோ வச்சு யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. அந்த அடிப்படையில் என்னை முதலமைச்சராக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை தேர்ந்தெடுத்தார்கள். நான் அம்மாவோட நெருக்கமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்பொழுதுமே அடிக்கடி என்னைத்தான் அழைப்பார்கள். 2 நாளைக்கு ஒருத்தருக்கு அழைச்சி பேசுவாங்க. அதனால் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லது மக்களுடைய பிரச்சனைன்னு அப்பப்போ அம்மாவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது சொல்லுவேன். அது எல்லோருக்கும் தெரியும். அம்மாக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா அமைச்சர்களும் எல்லா இடத்துல இயல்பாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அதுதான் பெருசாக நான் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கட்சிக்காரர்கிட்டையும் நான் இயல்பாகவே இருப்பேன். எந்த நேரத்தில் என்னை சந்திக்கலாம். காலையில் சுமார் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தேன், இரவு 9:30 மணி வரைக்கும் என் வீட்டுக்கு வந்து சந்திப்பாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது சந்திப்பாங்க, அமைச்சராக இருக்கும்போது சந்தித்தாங்க, முதலமைச்சராக இருக்கும்போது சந்திப்பாங்க. கால நேரமே கிடையாது, அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. அதனால் எல்லாருமே என்னை விரும்புவாங்க. ஆக அன்போடு அனைவரையும் பகிர்ந்து கொண்டால் நான் மட்டும் இல்லை, எவருக்கும் அந்தந்த அந்தஸ்து கிடைக்கும். முதலமைச்சராக நீங்கள் செயல்பட்ட அந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள்லேயே உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான முடிவு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அதே போல் மிகுந்த சங்கடம் அளிக்கக்கூடிய முடிவு, இந்த விஷயத்துக்காக மனச்சங்கடப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர் பற்றாக்குறையுள்ள மாநிலம். அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நீருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற நிலை. ஆகவே கிடைக்கின்ற நீரை முறையாக சேமிக்க வைக்க வேண்டும். அது குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இது பொதுமக்களிடத்திலும் விவசாய இடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஏன்னா தண்ணீர் என்பது மிக மிக இன்றியமையாதது. அது இல்லாமல் யாரும் வாழ முடியாது. நீர் மேலாண்மை என்பது முக்கியம். அதை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலையில்லாமல் கொடுத்தோம். மேட்டூர் அணை கூட பண்ணி, மேட்டூர் அணையில் 83 ஆண்டு காலம் தூர்வாரம் வந்தது. அதையெல்லாம் விவசாயிகள் ஒரு நாளைக்கு 5000 லோடு விவசாயிகள் விலையில்லாமல் அள்ளிட்டு போய் அவருடைய நிலத்துக்கு இயற்கை வண்டல் மண்ணை இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. விளைச்சல் நல்லா கிடைச்சிது. இது என்னுடைய மனசுக்கு திருப்தியானது. அதே போல் இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள், அந்த மாணவருடைய கனவு டாக்டர் ஆக வேண்டும் என்று, அப்படி மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமியற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற அந்த ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்களுடைய கனவை நனவாக்கின அவர்கள் இன்றைக்கு 3000 பேர் மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருவது என்னுடைய உள்மன உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே போல் சங்கடமான சில முடிவுகள் இருக்கும். அதுமாரி ரொம்ப சங்கடம் அளித்த முடிவு அப்படி என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் வந்தது. 4 ஆண்டு காலம் திறமையான ஆட்சி கொடுத்தோம், வறட்சி சமாளித்தோம், டெல்டா மாவட்டத்தில் புயலை சமாளித்தோம், கொரோனா விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம், மக்களுக்கு எந்தவித கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம், விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கூட திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு அதிகமான கல்லூரிகளை திறந்தோம், ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொடுத்தும் எங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஆதம் என்னிடத்தில் இருந்தது. உழைப்பு அந்த அளவு கொடுத்தோம், ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்கள் செஞ்சோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது ரொம்ப அதிர வைக்கக்கூடிய ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்வு. உங்கள் ஆட்சியில் அது நடந்துச்சு, அதை இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க? அதாவது துரதிர்ஷ்டவசமாக நடைபெற்ற சம்பவம், யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இது நீண்ட காலமாக இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ உடனே வந்ததில்லை, பல ஆண்டுகளாக போராடுவாங்க, போராடிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் போராடுகின்றார்கள், அவருடைய கோரிக்கை வைப்பார்கள். அப்படி கோரிக்கையை நாங்கள் ஏற்று அதை மூடுகின்ற சூழ்நிலை வந்து விட்டது. அதையெல்லாம் சொன்னோம். ஆனால் திட்டமிட்டு சில பேர் செய்த பிரச்சனையின் காரணம்தான் இந்த நிகழ்வே ஏற்பட்டது. உண்மையிலே மிகப்பெரிய வேதனை எனக்கு தான். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்கல, எவ்வளோ பெரிய அசம்பாவம் ஏற்படும் எதிர்பார்க்காத ஒன்று. அது அந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு ஏற்பட்டது. உண்மையிலேயே எனக்கு வேதனை, மன வருத்தம். நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, உங்கள் தந்தையார் விவசாயத்தில் இருந்திருக்காங்க, நீங்களும் விவசாயத்தில் இருக்கீங்க.
ஆனால் இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகான இந்த 3/4 நூற்றாண்டு நம்ம காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நாட்டிலேயே வந்து வருமானம்ங்கிறது உயராத ஒரு சமூகம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அது விவசாயிகள் தான். ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து என்னால் இவ்வளவு தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்த நிலைமை இன்றைக்கி கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கங்கள் வெவ்வேறு விதத்தில் ஏதோ உதவிகள்லாம் செய்கிறது சரி, உள்ளபடியாக விவசாயிகளுடைய உயர்வுக்கு விவசாய சமூகம் தானாக வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு, அவர்களுடைய வருமான ஏற்றத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சவாலான கேள்வி. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை அரசு வழங்க வேண்டும் என்பது பொதுவானது, அது யாரும் மறுக்க முடியாது. விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி. இன்றைக்கு விவசாயி வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் செய்கின்ற பணி விவசாய பணி. இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. அப்படிப்பட்ட பணிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயமான விலை கிடைக்காது என்று சொன்னால் இல்லை தான், அது மறுக்க முடியாது. ஆனால் இது விலை நிர்ணயிக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் தான், மாநில அரசாங்கம் அல்ல. இருந்தாலும் மாநில அரசாங்கம் மத்திய அரசு விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் அதற்கு கூடுதலான விலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நெல்லுக்கு கூடுதலான விலை, இப்போ கூட நாங்கள் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இவ்வளோ ரூபா அதிகப்படுத்துகிறோம், கரும்புக்கு ஆதார விலையாக இவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இதையெல்லாம் விவசாயிகளுக்கு வழங்கினா தான் கட்டுப்படியாகும். இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாதிரி விவசாயம் பயிரிட்டுடனே விளைச்சல் கொடுப்பதில்லை. அந்த பயிர்கள் வளர்கின்ற பொழுது பல்வேறு நோய்களால் தாக்கப்படுகிறது. நாம் எதிர்பார்ப்போம், இன்றைக்கி நெற்பயிர் நெட்டுறோம், நல்லா வளர்ந்து கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவு மூட்டை கிடைக்க நினைப்போம். ஆனால் அது ஏதாவது நோய்வாயில் தாக்கப்பட்டாலோ இயற்கை சீற்றத்தால் பாதித்தாலோ விவசாயி கடுமையாக பாதிச்சிருவாங்க. உண்மையிலே அதெல்லாம் வேதனை தான். நான் அனுபவ நீதியை இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால, இதனால தான் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2 முறை இயற்கை பேரிடில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரணம் கொடுத்தேன். காப்பீட்டு திட்டத்தை கொண்டாந்து இந்தியாவிலேயே அதிகமாக காப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு பெற்றிருந்த அரசு அதிமுக அரசாங்கம் நான் இருக்கின்ற பொழுது. அதே போல் கொரோனா காலத்தில் விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியல, பெரும் நஷ்டம் ஏற்பட்டது என்று என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கங்கள் வாங்கிய பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சேன். ஏற்கனவே அம்மா 2016 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி. அப்போ அம்மா ஆட்சிக்கு வந்தோடனே பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. மீண்டும் நான் முதலமைச்சராக, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பிறகு 2021 நானும் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டோம். இதை குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு வந்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டு இயக்க முடியும். ஏன்னா இரவில் 12 மணிக்கு போடுறாங்க, எப்படி போய் விவசாயி போய் நீர் பாய்ச்ச முடியும்? பூச்சிகளால் அவளுக்கு உயிருக்கு ஆபத்து. இதையெல்லாம் நான் விவசாயம் இருந்த காரணத்தினால, அனுபவ நீதியாக எனக்கு தெரிஞ்ச காரணத்தினால, இப்படிப்பட்ட இடர்பாடுகள் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் அறிவித்து விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனை களைய வேண்டும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுத்தி கொடுத்தோம். காவிரி மண்டலத்தை நீங்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிங்க. அந்த அறிவிப்புக்கு பின்னாடி உங்களுடைய சிந்தனைங்கிறது என்னவா இருந்துச்சு? அதாவது சார், அதில் கொண்டு வர்றதுன்னு இல்லை, நான் ஒரு அடிப்படையில் விவசாயி. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம். அந்த பகுதியில் இன்றைக்கு மீத்தேன் நீத்தேன் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தினா அந்த பூமிகள்லாம் வீணாகி போயிடும். நமக்கு கிடைக்க வேண்டியது டெல்டா பகுதியிலிருந்து தான் நெல்லை உற்பத்தியாகி நமக்கு உணவு கிடைக்கின்ற பகுதி. அந்த பகுதியில் இந்த திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அந்த விளைநிலங்களை நம்பித்தான் விவசாயி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், வாழ்வாதாரமே பாதிச்சிடும். ஆகவே அப்படி அடிப்படையில் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தில் விவசாய பிரதிநிதிகள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதனுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள். என்னிடத்திலே கோரிக்கை மனு வைத்தார்கள். விவசாய சங்க பிரதிகளெல்லாம் என்னை சந்தித்து வைத்தார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இந்த பகுதி எங்களுக்கு பொன் விளைகின்ற பகுதி, நெற்களஞ்சியம், இந்த இடத்துல போய் இப்படிப்பட்ட தொழில் தொடங்கினா தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும்.
ஆகவே விவசாயியுடைய விளைநிலங்களை பறிபோக எந்தவித காலகட்டத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு. அதனால தான் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் பெற்று விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு அளித்த அரசு அதிமுக அரசு. இல்லை, இந்த பாதுகாப்பு சரி. ஆனால் வெறுமனே வேளாண்மை மட்டும் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்களே சொன்ன மாதிரி கட்டுப்படியான விலை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக வந்து தமிழ்நாட்டோட வரலாற்றை எடுத்துக்கிட்டோன்னா அந்த காவிரி மண்டலம் தான் உள்ளதிலே பெரிய நிதி ஆதாரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிதி அறிக்கையை பார்த்தாலே 4 மண்டலங்களில் உள்ளதிலே மிக குறைவான, அதாவது அதிகமான மக்கள் தொகை 25% மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உற்பத்தி தரது மாநிலத்தில் வெறும் 15% தான் தருது. அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு. டெல்டா மாவட்டம் வந்து இன்றைக்கி வந்து வறுமையை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ அங்கே விவசாயம் பண்ணணும், அதே சமயம் இன்னும் விவசாயம் சார்ந்த நிறைய ஆலைகள், புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. அதுக்கு அதிமுக எல்லா இடத்துலையுமே நெல் விளைவிச்சிட முடியாது. உணவு உற்பத்தி என்பது பிரதானம். உணவு இல்லாத வாழ முடியாது, நீர் இல்லாத வாழ முடியாது. ஆக பல இடங்கள் அதுக்காக இருக்குது. தொழில் துவங்குவதற்குன்னு பல இடங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அங்கே தான் நெற்களஞ்சியம் என்று குறிப்பிடும். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் தான் நமக்கு உணவு உற்பத்தியை பெரும் பங்கு வைக்கின்றது தமிழ்நாட்டுக்கு. அதில் போய் மீத்தேன் தொடங்கினா பாதிப்பு ஏற்பட்டுவிடும், உணவு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்லை, அந்த தொழில் தான் பிரதான தொழில். அங்கே வசிக்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவள் வேறு என்ன தொழில் செய்ய முடியும்? கஷ்டம். அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனால் அந்த நிலத்துக்கு உண்டான விலை மதிப்பை பெற்று வேறு என்ன போய் ஒரு தொழில் செய்ய முடியும்? புதிய தொழில் தொடங்க முடியாது. ஆக அவர்கள் வாழ்வில் அவர் வாழ்வே ஒரு கேள்விக்குறியாகிடும். ஆக அவர்கள் செய்கின்ற தொழில் விவசாயம். அவளுக்கு தேவையான உதவியில் அரசு செய்யுது. நடவு மானியம் கொடுக்குது, உழவு மானியம் கொடுக்குது, அதில் குறுவை தொகுப்பு கொடுக்குறோம். இப்படி பல வகையில் விவசாயிகளுக்காக நன்மை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கடன் உதவி செய்கிறாங்க. இதையெல்லாம் அரசாங்கம் அந்த வேளாண் பெருமக்களுக்கு இன்னும் அதிகமாக உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் அதை அதிகமாக்கணும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதையோட அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பது இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் கூட கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது அங்கே தொழில் ஆலைகள் எதுவும் வரக்கூடாது, மீத்தேன் போன்ற பரிசோதனை முயற்சிகளுக்கெல்லாம் அது களம் இல்லை அப்படிங்கிறது, அது முழுமையாக நானும் உள்வாங்கிக்கிறேன். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோடி பொருளாதார பிராந்தியமாக இருந்தது காவிரி படுகை. இன்றைக்கி அது நலிஞ்சிக்கிட்டு இருக்கு. காவிரி படுகையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரங்கிறது தமிழ்நாட்டிலேயே மிக மோசமான நிலை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ அவர்களுக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய பகாசுர தொழில் ஆலைகள் அங்கே இல்லாமல் தடுக்கிறது மட்டும் போதாது. நம்ம ஏற்கனவே பேசின மாரி ஒரு கட்டுப்படியான விலையே இல்லாத விவசாயிகள், அந்த விவசாயத்தை பெருமன நம்பி இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியமாக காவிரி மண்டலம் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களோட மீட்சிக்கு, அந்த பிராந்தியத்தினுடைய ஒரு எழுச்சிக்கு என்ன மாற்று திட்டம் இருக்குது? அந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலம்ங்கிறது வெறுமனே வேளாண்மையை பாதுகாக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கணுமா, அல்லது அந்த வேளாண்மையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கணுமா? இப்போ குஜராத்தில் ஆனந்த் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட அமுல் நிறுவனம் வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துருக்கு. அதுபோல் நாம் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு திட்டங்கள் இருக்கா? அதிமுக அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்குதா? இப்படியான மாற்று ஏற்பாடு சம்பந்தமாக நாம் சிந்திக்க வேண்டிய தேவையை சமகாலம் உருவாக்கியிருக்கா? அதான் எங்களுக்கு கிடைத்தது 4 வருடம் 2 மாத காலம். அதில் நான் ஏற்கனவே சொன்ன வறட்சி, புயல், கொரோனா, இதிலேயே காலம் போயிட்டுது. இதெல்லாம் திட்டமிட்டிருந்தோம். மதிப்பு கூட்ட பொருளாக, உணவுப் பொருளை மதிப்பு கூட்ட பொருளாக ஆக்கி அதில் விவசாயிகள் கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் செஞ்சேன். அதனால தான் தலைவாசலில் கால்நடை பொங்க ஆரம்பித்தோம். கால்நடை ஆராய்ச்சி நிலையம். நான் வெளிநாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தபோது வெளிநாடு சொன்னேன். பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே கலப்பின பசுக்களை நம்முடைய தமிழ்நாட்டில் உருவாக்கி விவசாயிகளுக்கு விலையில்லாமல் கொடுத்தா, இன்றைக்கு நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு அந்த கலப்பின பசுக்களை நம்முடைய விவசாயி கொடுத்தா அவர் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். இப்போ 40 லிட்டர் பால் கறக்கணும் 3 பசு நம்ம வளர்த்துக்கணும். சிந்து பசு 3 வளர்த்தணும். ஆனால் ஒரு பசு வளர்த்தினாவே நமக்கு 40 லிட்டர் கிடைக்கும். 2 பசு வளர்த்தினாவே போதும். அப்படி வீட்டு வருமானம் போதும். அதுக்கு தேவையான கடன் உதவியெல்லாம் செய்யலாம், மானியம் கொடுக்கலாம்.
அதெல்லாம் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் கால்நடை பூங்கா முடிகிற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததை கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்க, பல இடங்களுக்கும் போய் பல்வேறு தொழிலகங்களையும் பார்வையிட்டீங்க. அப்போ நீங்கள் வெளிநாடுகளை பார்த்தபோது இங்கே தமிழ்நாட்டில் நாம் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் என்னென்ன இருந்துச்சு? அதில் எதை உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு, அல்லது எதை இனி வரக்கூடிய காலகட்டத்திலையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்காக நாங்கள் வெளிநாடு சென்றபோது பல தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு வந்து தொழில் தொடங்குங்க, அப்படி தொழில் தொடங்கிட்ட பொழுது தான் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி அடையும். அதற்கும் திட்டமிட்டிருந்தோம். அதை பல தொழிலதிபர்களும் சந்தித்தோம். அவர்களும் தொழில் முதலீட்டை தமிழகத்தில் வந்து தொடங்கினாங்க. அதோட இந்த கால்நடை வளர்ப்பு, விவசாய உபதொழில் கால்நடை வளர்ப்பு, அது ஒரு வருமான விவசாயி கிடைக்கும், விவசாய தொழிலாளி கிடைக்கும். அதுதான் பஃபாலா பாலை பண்ணைக்கு போய் இந்த கால்நடை பூங்காவை 1000 கோடியில் 1000 ஏக்கரில் திட்டமிட்டு செயல்படுத்தி அது முடிகின்ற தடவையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு கிடப்பில் கிடக்குது. தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகள் கொடுத்த ஒரு பெரிய இன்னொரு பங்களிப்பு வளமான சுகாதார கட்டமைப்பை இங்கே உருவாக்குனது. நம்முடைய மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் ரொம்ப இந்திய அளவில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது. அதே சமயம் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனித வள சிக்கல் அல்லது மிகப்பெரிய ஒரு சுகாதார இடர்பாடு அப்படின்னு சொல்லி குடி நோயை சொல்லலாம். குடி வந்து பெரிய அளவில் நம்ம மாநிலத்தை சீரழிச்சிட்டு இருக்கு. குடி கலாச்சாரம் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள்ட்ட அது ஒரு பெரிய சீர்கேடாக மாறி இருக்கு. நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய பலகீனத்தை எதிர்கொள்கிறோம். இதற்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு தரமான மது இல்லைங்கிறதுல ஆரம்பித்து குடியை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுலையும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாக தான் போதை கலாச்சாரமும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதை அரசாங்கமே இந்த தொழிலை பண்ணுறதும் இதில் அதுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக இந்த குடி பிரச்சனையை எப்படி அணுகும்? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே இதை தெளிவுபடுத்தினாங்க. அதை குறைச்சிக்கிட்டே வரும். எடுத்த உடனே செஞ்சிட முடியாது, மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிடுவாங்க மக்கள். அதனால் நாங்கள் படிப்படியாக குறைத்து நடைமுறை கொண்டு வரோம் தான் எங்களுடைய திட்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு அடிமையானவர்கள் படிப்படியாக தான் திருத்த முடியும். மது தரமானதாக இல்லை அப்படிங்கிறதும் தமிழ்நாடு சார்ந்த ஒரு பெரிய மது தரமாக இருக்குதா இல்லையா என்று இப்பொழுது எனக்கு தெரியும். அதிமுக ஆட்சியர்கள் தரமாக தான் இருந்தது, அதில் எந்தவித குறைபாடும் கிடையாது. அதில் எந்தவித முறைகேடு நடப்பதற்கும் எங்களுடைய அரசு அனுமதி கிடையாது. அப்போல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனையும் வரல. இன்றைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இனி அடுத்த ஆட்சி எங்களுக்கு வந்த பிறகு தான் இதில் ஆராய்ந்து இப்படிப்பட்ட தவறு நடைபெற்றிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். திராவிட கட்சிகள் ஒரு அரை நூற்றாண்டு அவர்களுடைய பங்களிப்பிலேயே தமிழ்நாட்டுக்கு பிரதானமான பங்களிப்பு அப்படின்னு சொன்னால் கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்பு. இன்றைக்கி தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறதுக்கு 2 கட்சிகளுமே பங்களிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு விதத்தில் கடந்த காலத்தினுடைய பெருமை அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நாம் நிற்கிறோம். அதாவது பள்ளிக்கூடங்கள் ஏராளமாக இருக்குது, கட்டிடங்களுக்கு ஏராளமாக முதலீடு பண்ணுறோம். ஆனால் ஆசிரியர்கள், நிரந்தரமான ஆசிரியர்கள் அங்கே இல்லை, தரமான ஆசிரியர்கள் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற குரல் வலுவாக கேட்குது. படித்து முடிச்சுட்டு வரவங்கள்ட்ட அவங்க படித்ததற்கேற்ற தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. குறிப்பாக உயர்கல்வித்துறைங்கிறது தமிழ்நாட்டில் மிக சவாலான இக்கட்டான ஒரு இடத்துல இருக்குது. இதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஆட்சிக்கின்ற போது தான் கல்வியில் புரட்சி ஏற்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தான். அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்தோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இன்றைக்கு வசதி படைத்த மாணவர்களாம் தனியார் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. வசதி இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்த மாணவியும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும், தொழிற்கல்வி கிடைக்க வேண்டும், மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவ்வளோ மருத்துவக் கல்லூரியை அதிமுக ஆட்சியில் திறந்தோம், பொறியியல் கல்லூரி திறந்தோம், அதே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், வேளாண்மை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி நிறைய திறந்ததின் விளைவு தான் இன்றைக்கி கிராமத்தில் போய் கேட்டிங்களா கூட பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க.
என்னுடைய எடப்பாடியில் எடுத்துக்கிட்டால் நான் அதிமுக ஆட்சி 2011க்கு முந்தி 2011க்கு பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினர் போது எனக்கு கோரிக்கை வைப்பாங்க. எல்லா இடத்துலையும் கோரிக்கை வச்சாங்க. நம்முடைய பகுதி என்னுடைய எடப்பாடி பகுதி ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கும், கல்லூரி வேணும்னு அம்மா இடத்துல சொன்னோன்னே கல்லூரி கொடுத்தாங்க. இன்றைக்கி 2000 பேர் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாலிடெக்னிக் திறந்தேன், பிஎட் கல்லூரி திறந்தேன். இப்படி அதில் பல பேர் படிக்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சாதாரண அடித்தட்டில் வாழ்கின்ற குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். இது கல்வியுடைய புரட்சி மறுமலர்ச்சி அதிமுகவில். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது 2030 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை. அதை 2019-20 152% பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை ஒன்றும். இதே 2011 மாண்பு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி, அதிக கல்வியில் திறந்து அதன் விளைவாக இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்திலிருந்து நடுத்தர குடும்பத்திலிருந்து அனைத்து தர மக்களும் உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை நாட்டிலேயே முதலிடம் தமிழகம்தான். ஆசிரியர்களும் திறமையாக இருந்தாங்க. இந்த ஆட்சியில் சரியான முறைக்கு அந்த காலி பள்ளியில் நிரப்பலை. நாங்கள் இருக்கின்ற வரை, அம்மா இருக்கின்ற வரையும் சரி, நான் இருக்கின்ற பொழுதும் சரி, அவ்வப்போது காலி பள்ளியில் நிரப்பப்பட்டு வந்தது. பள்ளியில் ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்கள் சென்னைக்கு வரவழைச்சி பணியாணை கொடுத்தாங்க. அம்மா அவர் ஆசிரியர்கள் 20,000 ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பணியாணை வழங்கிய அரசாங்கம் அம்மா இருக்கின்ற முதலமைச்சர் இருக்கும்போது பணியாணை வழங்கினாங்க. அரசு ஊழியர்களுடைய சம்பளம்ங்கிறது மாநிலங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிட்டு இருக்கு. அதை எதிர்கொள்றதுல எல்லாரும் கலந்தாய்வு செஞ்சு ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த கோரிக்கை முடியுமோ அந்த கோரிக்கை செஞ்சு கொடுக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் எது முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு உள்ளாலும் சரி, விவசாயிகள் தான் சரி, இல்லை நெசவாளாக தான் சரி, இல்லை பல தொழில் செய்கின்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்களும் சரி, எங்களால் எது முடியுமோ அதை நிச்சயமாக செய்திருவோம். எல்லாமே நிதியை பொறுத்து தான் செய்ய முடியும். ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி வருது, அந்த நிதியில் யாருக்கு எவ்வளோ பகிர் கொடுத்தா அது முறையாக அவர்களுக்கு செயல்படுத்த முடியும். மற்ற திட்டங்களுக்கும் செயல்படுத்த வேண்டும். நாட்டுடைய வளர்ச்சி மிக முக்கியம். எல்லா துறையும் தான் அந்த நிதி பிரித்து பகிர்ந்து கொடுக்குறோம். எல்லா துறையும் வளர்ந்தால் தான் மாநிலம் வளரும். இன்றைக்கு பாரம்பரிய தொழில் மாநிலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம் இவர்களை எல்லாம் தாண்டி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்படி பல மாநிலங்களும் போட்டி போடக்கூடிய களமாக இந்தியாங்கிறது மாறிடுச்சு. அப்போ இந்த ஒவ்வொரு மாநிலமும் தனக்கேற்ற ஒரு பாணியை உருவாக்குறாங்க. கேரளத்தில் கூட சுற்றுலாத்துறையை மையமாக வச்சு ஒரு மாதிரியை உருவாக்குறாங்க. விருந்தோம்பல் துறையை மையமாக வச்சு ஒரு பொருளாதாரத்தை வடிவமைக்கிறதை பற்றி யோசிக்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டுக்கு சிறந்த மாதிரியாக எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல கூடுதலாக ஒரு விஷயமும் இணைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கோவை பிராந்தியத்தை சேர்ந்தவர். அந்த பகுதிங்கிறது முழுக்க தொழில் விஷயத்தில் முன்னாடி நின்று பொருளாதார ரீதியாக மேலெழுந்த வந்த ஒரு பிராந்தியம் தமிழ்நாட்டில். அதே சமயம் அதற்கு நம்ம கொடுத்த இன்னொரு விலை என்ன அப்படின்னா, பெரிய சுற்றுச்சூழல் கேடை அந்த பிராந்தியம் கொடுத்துருக்கு. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய தொழில் கொள்கைங்கிறது எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டுக்கான பொருளாதார முன்மாதிரியாக நம்ம வடிவமைக்கணும்னா எப்படியானதாக இது இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 2015ஆம் ஆண்டு மாண்பு அம்மா ஒரு முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துகிறாங்க சென்னையில். சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதுதான் இப்போ செயல்பாட்டுக்கு உற்பத்தியை தொடங்கி இப்போ பொருளாதார வளர்ச்சின்னு முதலமைச்சர் சொல்கிறார்ல, அதுதான். அதே போல் அதே வழியில் அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். அது படிப்படியாக இப்போ நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுனால புதிய தொழில் வந்துடாது. இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு முதல் கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். பிறகு அதுக்கு பல அனுமதிகள் வாங்கணும். மத்திய அரசு மாநில அரசுகிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கு வாங்கணும். பிறகு அதுக்கு நிதி ஆதாரத்தை பெருக்கணும்.
பிறகு அது கட்டமைப்பு ஏற்படுத்தணும். இதையெல்லாம் ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவனம் என்று சொல்ல 3-4 வருஷம் ஆகும். ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 35 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும் சுமார் 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பொய். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து அதனால் இப்போ உற்பத்தி அதிகமாக இருக்குது, வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பல மாநிலமும் இன்றைக்கி தொழில் முதலீட்டை நடத்திட்டு இருக்குது. ஒரு சவாலான காரியம்தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு தேவையான வாய்ப்புங்க அதிகமாக இருக்குது. இன்றைக்கி துறைமுகம் இருக்குது, விமான நிலையங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு பல தொழில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு புதிய தொழில் நடந்தால் உடனே அதுக்கு வேலைவாய்ப்பு, அதில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் எடுத்து பணி செய்ய முடியும். மற்ற இடத்துல அப்படி செய்ய முடியாது. அதனால தான் சென்னையை சுற்றி மற்ற நம்ம தமிழ்நாட்டை சுற்றி கோவை, சென்னை, ஒசூர் இப்படி போன்ற நகரங்களை சுற்றி நம்ம தொழில் விரிவடைவதற்கு இதுதான் காரணம். நீங்கள் 2 முதல்வர்களை எதிர்த்தரப்பில் பார்க்குறீங்க. முதலாவது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், அடுத்தது அவருடைய புதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்க 2 பேரையும் ஆட்சியாளராக எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன வேறுபாட்டை பார்க்குறீங்க? 2 பேருக்கு வேறுபாடே கிடையாது. திமுகனது ஒன்று தான். 2மே குடும்ப அரசியல் தான். மக்களுக்காக அந்த கட்சி நடத்தலை, குடும்பத்துக்காக தான். திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுதும் சரி, திரு ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது தான் சரி, குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும், ஆட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர, அதுதான் அவருடைய நோக்கம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 4 அதிகார மையம் இருக்குது. திரு ஸ்டாலின் ஒன்று, திரு உதயநிதி ஸ்டாலின் ஒன்று, திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரிஸ், 4வது இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அவர்கள். 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ஆக இந்த நாடே அறியும். ஆக அது ஒரு குடும்ப சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது. மக்களுக்காக செயல்பட்டு அரசாங்கமாக பார்க்க முடியல. இன்றைக்கு ஒரு சர்வாதிகார போக்கா திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தில் ஆட்சி செய்வது தான் பார்க்கப்படுகின்ற ஒன்று. இன்றைக்கு இதையெல்லாம் மாறுபட வேண்டுமென்றால் இந்த தேர்தலில் மக்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண்பார் என்று நான் எதிர்பார்க்குறோம். சரி, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோடைய பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவீங்க? இதுதான் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்லுவீங்க? பூராமே சிக்கல் தான். எந்த துறையில் அவர்கள் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நீர் மேலாண்மையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஏன்னா புதிய தொழில் கொண்டு வராங்க. என்ன தொழில் கொண்டு வந்து எந்த தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? எல்லாமே ஒரு பொய்யான செய்தி தான். ஒவ்வொரு வாரையும் ஃபோட்டோ ஷூட், அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. வெற்று விளம்பரம். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற ஒரு மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு என்கிற அளவுக்கு இன்றைக்கு பேசப்படுகின்றது. இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில், சிறுமிகளுக்கு பாதுகாப்பில், நம்முடைய வயது முதிர்ந்த நம்முடைய பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 2 வயசு குழந்தை கூட பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்கிறாங்க. அது பள்ளிக்கு போகின்ற சிறுமிகள் இன்றைக்கு பாலியல் சீண்டப்படுகிறது. போதைப் பொருள் சர்வசாதாரணமாக கிராமத்திலிருந்து நகரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பெரும்பாலும் கஞ்சா விற்பனை அமோகம் இருக்கிறனால அதை வாங்கி பயன்படுத்துவதால் அந்த இளைஞர் சமுதாயங்கள், மாணவர் சமுதாயம் சீரழியக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்த அளவில் அவர் திமுக எதிர் அதிமுக அப்படி பட்டியலிடலை. இதை அவர் மிக தீர்க்கமாக தமிழ்நாடு எதிர் டெல்லி அந்த இடத்துல இதை அட்டவணைப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் டெல்லியும் எதிரில் இருக்குது. அப்படி தான் இந்த தேர்தலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவர் கூடவே நேரடியாக அதிமுக மீது, குறிப்பாக உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதிமுகவும் திரு பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுத்தவர்கள், ஜெயலலிதா காலம் வரை பாதுகாக்கப்பட்ட பல விஷயங்களை கூட விட்டு கொடுத்தவர்கள். இவர்கள்கிட்ட ஆட்சி போகுது அப்படின்னு சொன்னால்
தமிழ்நாட்டை அடகு வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டுக்கு நடைபெறுகின்ற தேர்தல். அவருக்கு அதிமுக பற்றி விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஆண்டு 2 மாத காலம் நான் முதலமைச்சர் இருந்தபொழுது சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்குறோம். ஒரு சோதனையான நேரம், வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இந்த காலகட்டத்தில் கூட திறமையாக செயல்பட்டு திறமையான நிர்வாகம் படைத்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டப்படுகின்ற அளவுக்கு ஒரு அரசை கொடுத்தோம். இந்த ஆட்சியில் இப்படி எதுவுமே இல்லையே. புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, கொரோனாவும் இல்லை, வருமானம் உபரி. இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி வேர்கள் ஆதரவு கொடுப்பாங்க? அதனால தான் எங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்த முடியல. இன்றைக்கு மத்தியில் இருக்கிற மீது குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. இதே திமுக 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. இதே திமுக 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அவர்கள் கூட்டணி வச்சா அவர்கள் புகழ்ந்து பேசுவாங்க, மற்றவர்கள் கூட்டணி வச்சா இகழ்ந்து பேசுவாங்க, அவதூறு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கு முதலமைச்சருடைய நிலை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இன்றைக்கு மக்களோட ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதாக மக்கள் பேசப்படுகிறார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லை. அதிமுக பற்றி குறை சொல்வதற்கு அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு என்டிஏன்னு நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல். அதை மையமாக வச்சு பேசினா பரவாயில்ல, ஆனால் அவரால் பேச முடியாது. ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டம் வரை தமிழ்நாடு ஒட்டுமொத்த போக்கிலிருந்து விலகி இருந்த சில விஷயங்கள், அது ஜிஎஸ்டி ஆகட்டும் அல்லது நீட் விலக்காகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இன்னும் சர்ச்சைக்குரிய சிஏஏ போன்ற பல விஷயங்களில் கூட அதிமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த சூழலுக்கெல்லாம் காரணம் என்ன? அதிமுகவுக்கு தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் எதுவும் குழப்பம் இருக்குதா? அது விட்டு கொடுக்குதா இந்த விஷயங்களில்? அதாவது முதலமைச்சர் அவ்வப்போது தனக்கு சாதகமாக இருக்கிறத மட்டும்தான் பேசுவார். நீட்டை சொன்னீங்க, நீட்டு யார் கொண்டு வந்தது? மத்தியில் 2010 டிசம்பர் 21ஆம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அப்போ மத்தியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் குலாம் நபி ஆசாத். இணை அமைச்சராக இருந்தது திமுக கட்சி சேர்ந்த காந்தி செல்வன். அப்பொழுதுதான் நீட்டியே அறிமுகம் செய்யப்படுகிறது. அப்போ கொண்டு வந்தது அவர்கள் தான், எதிர்ப்பதும் அவர்கள் தான். ஆனால் திமுக அப்படி இல்லை. அம்மா இருக்கின்ற போது போராடினாங்க, நாங்களும் நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்று போராடணும். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேறு வழி இல்லை, அதை நடைமுறைப்படுத்தி கட்டாயத்தினர். இன்னொன்றும் சொல்ல வேண்டுமென்னா, இதை இந்த நீட் விலக்கு பெற முடியாததற்கு காரணம் ஒரு பிரபலமான காங்கிரஸ் தலைவருடைய மனைவியை வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க, நீட் விலக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. ஆக எல்லாமே ஒரு நாடகம்தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே திமுக இல்லை. டெல்லியுடனான உறவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் டெல்லியுடனான உறவு அப்படின்னு கேட்கும்போது அதிமுக பாஜக இந்த இரு தரப்புக்கு இடையிலான உறவு, அதையும் வச்சுக்கலாம். தமிழ்நாடு டெல்லி இந்த இரு தரப்புகளுக்கு இடையிலான உறவு அப்படியே வச்சுக்கலாம். அதாவது மாநில அரசு மத்திய அரசு இந்த 2 விஷயங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். இந்த உறவை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? மிக குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து, ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து, பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்தில் அதிமுகவினுடைய பார்வையில் மாற்றம் இருக்கிறதா? அணுகுமுறையில் மாற்றம் இருக்கிறதா? எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, டெல்லியுடனான உறவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் ஒரு தெளிவு இருந்துச்சு. அவர்கள் யாரோட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் சரி, இங்கே அதிமுகவோட பிடி தான் முழுமையாக இருந்திருக்கு. இன்றைக்கு திரு பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த பிடி தளர்ந்திருக்கு அப்படிங்கிற பேச்சு பொதுவெளியில் இருக்குது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, மாநில உரிமைகள், மாநில சுயாட்சிகள் எப்படி பின்பற்றினார்களோ அதில் உறுதிபட அதிமுக ஆட்சி இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பரந்த எண்ணத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு கூட்டணி கட்சி கூட்டணி அமைச்ச உடனே
அதுக்கு அடிமைன்னு சொல்வது எந்த விதத்தில் பொருந்தும்? அப்போ திமுக அதில் கூட்டணி வச்சுருக்காங்கல்ல, அப்போ திமுக அடிமையா பாரதிய ஜனதாவுக்கு? இப்போ காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க, இப்போ இந்தியா கூட்டணிக்கு திமுக அடிமையா? அது டெல்லியில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லையே. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி பெண் அமைப்புன்னு ஒன்று இருக்குது, இதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பொய் செய்தி வெளியிட்டு அதை உண்மை நிலையை உருவாக்க பார்க்குறாங்க. ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எது சரி தவறு என்று சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய திறமையானவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். யாரும் எளிதில் அவர்களை நம்ப வைக்க முடியாது. யாருக்கு யார் அடிமை கிடையாது. கூட்டணி அமைப்பு என்பது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி அமைக்குது. திமுகவிலேயே பல கட்சிகள் இருந்தது, அதனால் அண்ணா திமுகவில் இருந்த கட்சி தான் அங்கே கூட்டணி வச்சுருக்குது. அங்கே திமுகவில் யார் இடம் பெற்றதோ அவர் தான் அண்ணா திமுகவிலையும் பல சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஆக கூட்டணியை வைத்து பிரித்து பேச முடியாது. கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. நீ சொன்ன மாதிரி அது நிரந்தரமானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைத்து தேர்தலில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் வாக்குகள் சிதறாமல் பெற்று வெற்றி பெறுவதற்கு அமைப்பது தான் கூட்டணி. பெரியார், அண்ணா அந்த பாதையில் அதிமுக சென்று கொண்டிருந்தது. அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டம் வரை அந்த போக்கில், அந்த அணுகுமுறையில் ஏதாவது இன்னைக்கு அதிமுக மாறி இருக்கா? அப்படியான மாற்ற அணுகுமுறையை நோக்கி தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்பொழுதும் இருக்கின்ற மாதிரி தான் போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்படுகின்ற இயக்கம், யாருக்கும் அடிமை என்பதே கிடையாது. சூழ்நிலைக்கு தக்கவாறு இன்றைக்கு அரசியல் செய்வது தான் இயல்பு. எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு கூட 2021 திமுக கூட்டில் அங்கம் வைக்கின்ற கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற இடங்கள் அன்றைக்கு ஒன்று, இன்றைக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அவை எவ்வளோ போராடி பார்த்து இன்றைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதே எங்கள் கூட்டணியில் இப்படி இடம்பெற்றிருந்தா எவ்வளோ விளம்பரம் வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கியிருப்பாங்க. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாங்கி, இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாங்கி பிடித்ததே ஊடகம் பத்திரிகை தான். ஊடகம் பத்திரிகை மட்டும் இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற இடங்கள் எல்லாம் டெபாசிட் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, எப்படி இருந்தால் தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது. அம்மா இருக்கும்போதும் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க, தலைவர் இருக்கின்ற பொழுதும் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சாங்க. இப்படி எங்களுடைய தலைவர்கள் எந்த பாதையை வகுத்து கொடுத்தாங்களோ அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். இல்லையே வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியலுடைய லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரம் செய்து அதையும் நாங்கள் முறியடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எது மக்கள் வேறு ஏதோ சொல்லி மக்களை நம்ப வைத்து பார்க்குறாங்க, எதுவுமே எடுபடாது. 2024 பாஜக வேணான்னு முடிவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ 2026 மீண்டும் கூட்டணி. என்ன தேவை எழுந்தது? எதன் பொருட்டு? அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒரு வாக்குகள் இருக்குது, வாக்கு சதவீதம் இருக்குது. அந்த வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும் என்றால் கூட்டணி அமைச்சு ஆக வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் தான் அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல் இன்றைக்கு வாசன் தலைமையில் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, இன்னும் பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஆக எதிரிகளை வீழ்த்த வேண்டும், மக்களது ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அது மக்களுடைய எண்ணம். மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக தான் எங்கள் கூட்டணி அமைச்சிருக்குது. நிச்சயம் எங்கள் கூட்டணி வெல்லும், அதிமுக ஆட்சி அமைக்கும். இந்த 2026 தேர்தலில் ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது. அதை மேலும் விஸ்தரிச்சிருக்கிறார் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின். ஆனால் எதிர்பக்கத்தில் நீங்கள் அதற்கு எதுவுமே ஒரு பெரிய அளவில் சலனத்தை வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. இன்னும் சொல்லப்போனால் தேமுதிக போன்ற கட்சிகள் உங்கள்கிட்டே பேசிட்டு அவங்கள்ட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் உங்களை காட்டிலும் கூடுதல் தொகுதிகள் கொடுத்து தேமுதிக எப்படியோ நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் அதை பற்றியெல்லாம் சிறு சலனத்துக்கும் உட்படாமல் எனக்கு இவங்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு இந்த என்ன உத்தின்னு புரிஞ்சிக்க முடியல. இது அதாவது சார், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. எத்தனை கட்சி சேர்ந்தாலும் அந்த வாக்குகளை கூட்டி பார்க்கும்போது அதுதான் நமக்கு வர வேணும். இன்றைக்கி
விஜயகாந்த் கட்சி சொன்னீங்க, தேமுதிக. அதுக்கு வாக்கு சதவீதம் 2021 0.46% என்று கருதுகிறேன். 1% குறைவாக தான் வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இவ்வளோ அதிகமான சீட்டை எப்படி ஒதுக்க முடியும்? இன்றைக்கு எங்கே அணியில் இருக்குன்னு சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, ஒரு கூடிப்பட்ட வாக்குகளை பெற்றுக்கிறாங்க. அதனால் அந்தந்த கட்சிக்கு தேவையான இடங்கள் ஒதுக்கப்பட்டுகின்றன. திமுகவில் நிறைய கட்சி இருக்குனீங்க. ஏற்கனவே 2001 என்ன கட்சி இருந்தால் அந்த கட்சி தான் இருக்குது. நீங்கள் பிரித்து பார்த்து அவர் பத்திரிகையில் விளம்பரப்படுத்துகிறாங்களே ஒழிய 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தான் இன்றைக்கு இருக்குது. ஒன்று தேமுதிக போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. மக்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த பதற்றம் தான் இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவை எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு, இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலையே. ஒரு மாணவன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறான், அவன் தேர்வு எழுதினா தான் அவனுடைய திறமை என்று வெளிப்படும், அவளை எவ்வளோ மதிப்பெண் பெறுவாங்கன்னு. அப்படி ஒரு தேர்தலையும் சந்திக்காத போது எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? அவர் திரைப்படத்தில் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அரசியல் வாழ்வுன்னு வருகின்ற பொழுது மக்கள் எப்படி பார்வை செலுத்துகிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். கூட்டம் கூடுதுன்னா எல்லா திரைப்படத்தில் நடிகர்கள் வருகின்ற போது கூட்டம் கூடும். இன்றைக்கி புதிய ஷோரூம் திறக்கிறாங்க, ஒரு புகழ்பெற்ற நடிகர்களை கூட்டியாக திறக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க பார்ப்பதற்கு. அப்படித்தான் நான் கருதுகிறேன். கரூர் சம்பவத்தின் போது அங்கே ஏற்பட்ட நெரிசல், நடிகர் விஜயை பார்ப்பதற்காக அங்கே வந்த அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள், அவர்கள் 41 பேர் உயிரிழந்தது அந்த நெரிசலில். அந்த சம்பவத்தில் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்தப்போ நீங்கள் அவருக்கு அனுதாபம் தெரிவித்ததோடு அவருக்கு ஒரு பக்கபலமாக நின்று ஒரு துணியில், தார்மீக ரீதியான துணியில் பேசிட்டீங்க, ஆதரவு தெரிவித்த மாதிரி ஒரு தோற்றம் வெளியானுச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்களோ அவரோ பரஸ்பரம் பேசிக்கிட்டீங்களா? இதற்காக அவர் ஏதாவது உங்களுக்கு நன்றி தெரிவித்தாரா? அவர் பத்திரிகையில் வெளிப்படுத்தினார ஒழிய ஊடகத்தில் நேரடியால் எதுவும் சந்திக்கவில்லை. இன்றைக்கு கரூர் சம்பவம் என்பது ஒரு வருத்தம் அளிக்கின்ற சம்பவம், ஒரு துரதிர்ஷ்டமாக நடைபெற்ற ஒரு சம்பவம். எல்லாமே அரசியல் கட்சி நடத்துகிறோம், ஆனால் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்ற. ஒரு 41 பேர் நினைக்கிறேன், 41 பேர் இறந்திருக்காருன்னு சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அவர் போய் நேரடியாக போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது உங்களை நம்பித்தான் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. இப்போ நான் ஒரு அரசியல் போய் இன்றைக்கி சிவகங்கையில் கூட்டத்தை கலந்துக்கிறேன்னா, என்னை பார்ப்பதற்கும் எங்களுடைய இயக்கத்தை ஆதரிக்குவதற்கும் எங்களுடைய வேட்பாளர் ஆதரிக்கும் தான் அவர்கள் முன்னின்று வந்துக்கிறாங்க. அதில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் நான் போய் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பது இயல்பு. அப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதை என்ன காரணத்திற்கு தவிர்த்தாரோ என்று எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சம்பவம் நடைபெற்று முடிஞ்ச பிறகு 72 நாட்கள் மக்களையே சந்திக்கவில்லை என்றால் அது எப்படி அந்த கட்சி நடக்கும்? அந்த கட்சியை நம்பி எப்படி அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் இருப்பாங்க? பொதுமக்கள் தான் எப்படி நம்புவாங்க? எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்த தான் எடுத்துட முடியும்னு அவர் நம்புகிறார். அது அவ்வளோ சுலபம்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எம்ஜிஆருடைய இடத்தை எவராலையும் நிரப்ப முடியாது. எம்ஜிஆர் திடீர்னுலாம் வரல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பல ஆண்டுகள் அரசியலில் இருந்தவர், பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எம்எல்சியாக இருந்தவர், 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ்நாடு முழுவதும் சுழன்று பணியாற்றி மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி ஆட்சியில் அமர்த்தியவர். அது மட்டும் இல்லை, 72 கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் நாடாளுமன்ற முதல் தேர்தலில் வெற்றி பெற்று பிறகு 77 தான் சேர்க்கிறார். அவரோடு பல பேர் இணைஞ்சிருந்தாங்க. அவர் கட்சியுடைய திமுகவுடைய பொருளாளராக இருந்தார். மூத்த தலைவர்கள்லாம் அவரோடு இருந்தாங்க. அவர் கட்டமைப்பு வச்சுருந்தார். நாங்கள்லாம் எம்ஜிஆர் மன்றம்னு வச்சுருந்தனால அந்த கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. அது அப்படியே இணைந்தது. மூத்த தலைவர்களும் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் கட்சி தொடங்கப்பட்டார், கட்சியில் வெற்றி பெற்றார். ஆனால் அப்படி இது எங்கேயும் இல்லையே. திடீர்னு கட்சி தொடங்கினா ஒவ்வொருவரும் கட்சி துவங்குவதற்கு அது ஒரு ஜனநாயக நாடு.
அவர் கட்சி தொகுதிக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுவது போல எதுவுமே நடக்காது. ஒரு அரை நூற்றாண்டு காலமாக திமுக எதிர் அதிமுகன்னு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களம் அது வந்து இந்த முறை மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. மிக குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் பேசும்போது ஒன்று தாவேகா இன்னொன்று திமுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அதிமுகவையே பொருள் கொள்ளாமல் பேசுகிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேசுவது அவருடைய உரிமை, யாரும் தடுக்க முடியாது. ஆனால் மக்கள் நினைப்பது தான் நடக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக திமுக இதுதான் இப்போ ரெண்டு பிரதான கட்சிகளாக இருக்குது களத்தில். இந்த தேர்தல் இரண்டு கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. அண்ணா திமுக 31 ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்கு, திமுக குறிப்பிட்ட காலம் ஆட்சி நடந்திருக்குது. இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிது, அண்ணா திமுக ஆட்சியில் என்ன நன்மை கிடைச்சிருக்குது, திமுக ஆட்சியில் என்ன நன்மை, இதை சீர்தூக்கி பார்ப்பாங்க. எந்த ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைச்சிது, மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைச்சது, மக்கள் நிம்மதியாக எந்த ஆட்சியில் வாழ்ந்தார்கள், இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்தா மக்கள் அந்த ஆட்சிக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதில் அதிமுக ஆட்சி முதன்மையாக இருக்குது. ஓகே, உங்களோட பார்வையில் இந்த தேர்தலில் யார் முதலிடத்துக்கு வருவா, யார் இரண்டாம் இடத்துக்கு வருவா? முதல் இடத்துலயே அதிமுக தானே இருக்க போகுது. இரண்டாவது இடத்துக்கு யார் வருவா? இரண்டாவது இடத்துல திமுக தான் வரும். அது என்ன சொல்ல வேண்டியது? ஏன்னா இன்னைக்கு களத்தில் பல முறை தேர்தலில் களங்கண்ட கட்சி அதிமுக கட்சி, திமுக கட்சி. அது நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் சரி, கூட்டுறவு சங்க தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தலையுமே அதிமுகவும் போட்டியிட்டு வென்று ஆட்சி பிடிச்சிருக்குது. அதே மாதிரி திமுகவும் சில காலகட்டத்தில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஆக இரண்டு கட்சிக்கு தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாக இருக்குது ஒழிய மற்றவர்களுக்கு இங்கே இடமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை அது பொதுவெளியில் பெருசாக பேச்சில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 90 இடங்கள் வரைக்கும் கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்ததாகவும், ஆனால் அது தொடர்பான பேச்சுவார்த்தையில் நீங்கள் பிடி கொடுக்கலை, நீங்கள் வந்து ஒரு 160 இடங்களுக்கு குறைவாக அதிமுகவின் இடத்தை நான் குறைத்து கொள்ள மாட்டேன், விஜய் வந்து இப்போ தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததாகவும் பரவலான பேச்சு வெளியில் இருக்குது. அதிமுக தாவேகா கூட்டணி அது என்ன பேசப்பட்டுச்சு, ஏன் கைவிடப்பட்டுச்சு? அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையை நடத்தலை. அப்போ கூட்டணியே பேசப்படலைங்கிறீங்க? நாங்களும் சொல்லிட்டோம், அந்த டிவி கேட்டார்போலையும் சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை கட்டவிழ்த்துப்பட்டிருக்குது, வேறு எதுவும் கிடையாது. எவ்வளவோ நிர்பந்தங்கள் அழுத்தங்கள்லாம் வந்தபோது கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கலை, ஆட்சியில் பங்குங்கிறதையும் ஏற்றுக்கலை. அதில் ஏன் அவ்வளோ கராராக உறுதியாக இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் அதுதானே. அந்த எண்ணத்தின்படி ஒரு அரசியல் கட்சி நடந்தால் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக அணுகிறதுல சிக்கல் இருக்குதா? அது ஏன் ஒரு பார்வை அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, இது திட்டமிட்டு திமுக உருவாக்கக்கூடிய சதி, அவர்கள் தான் அப்படி ஒரு பேச்சை உருவாக்குறாங்க, ஊடகங்கள் தான் அப்படி ஒரு பேச்சை உருவாக்குறாங்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் கேட்குறேன், அப்படி ஒரு பார்வை ஏன் அதிமுக மேலே விழுது? இந்த தோற்றம் உருவாவதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற போதே தெளிவுபடுத்தி விட்டோம். எங்கள் கூட்டணி தலைமை தாங்குது அதிமுக. எங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் செல்வாக்கு இழந்த திமுக அவதூறு பிரச்சாரத்தை இதை பரப்பிட்டு வராங்க. அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கட்சி சார்ந்த நிகழ்வு தான் பண்ணுறாங்க. அதிமுக கட்சி சார்ந்த கூட்டணியின் வெளியிட்ட பொழுது இன்றைக்கு ஒன்றாக இணைந்து பணியாற்றினால்தான் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி திமுக கடந்த காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா செயல்பட்டது, சட்டமன்ற தேர்தலில் எப்படி திமுக பாரதிய ஜனதா, அப்படி அந்த காலகட்டத்தை தேர்தல் வைக்கின்ற பொழுது எல்லா கட்சியுமே அப்படித்தான் தேர்தலை சந்திக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அதிமுக தேர்தலை சந்திக்கின்றது. நீங்கள் முதல்வர் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே வந்து திரு பன்னீர்செல்வம் உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கிறார். அப்புறம் நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிங்க, அப்புறம் திருப்பி பிரிஞ்சிங்க. அதற்கு பிறகு 2 பேரும் இணையணும்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உட்பட வெவ்வேறு தரப்புகள் ஒரு அழுத்தம்னு கூட அதை சொல்லலாம், அவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் கூட நீங்கள் அவரோட இணையறதுக்கு உடன்படலை. அப்படி என்ன திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது ஒரு பெரிய கசப்பு, அல்லது அவர் அப்படி என்ன செஞ்சிட்டார், அது சொல்லலாமா? தன்னை பற்றி தான் சிந்திப்பார்.
தன் சார்ந்த கட்சியை பற்றியோ தன் சார்ந்தவர்களை பற்றி எப்பொழுதுமே கவலைப்பட்டதே கிடையாது. அவருக்கு பதவி வேண்டும், மற்றவர்கள் அவரோடு பயணிக்க வேண்டும். அப்படி செயல்படக்கூடிய நபரோடு நாம் எப்படி செயல்பட முடியும்? இன்னும் சொல்ல போனால், அம்மா மறைவுக்கு பிறகு இன்றைக்கு என்னை பெரும்பான்மையான சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை கூட நாங்கள்லாம் மறந்து மீண்டும் இயக்கம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை இணைத்து இந்த இயக்கத்திற்கே ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்தஸ்தையும் கொடுத்து துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பையும் கொடுத்து நல்ல இலாக்காயும் கொடுத்து வைத்திருந்தோம். ஆனால் அப்பொழுது என்ன பேசப்பட்டதோ அதுக்கு மாறாக பேசுகிறார். பிறகு இந்த இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து கொண்டு இந்த இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகத்தை தானே தலைமை தாங்கி போய் அடித்து நொறுக்குவது எந்த தொண்டன் ஏற்றுக்கொள்வார்? ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அதுபோல் ஒரு நபரை ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் புரிந்து கொண்டால் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ளும். ஏங்க கட்சி ஆஃபீஸை போய் நொறுக்கும் போது அதுக்கு மேலே இன்னும் அவரை வச்சிருக்க முடியும்? ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர், ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர், அவரே தலைமை தாங்கி போய் தலைமை அலுவலகத்தை நொறுக்கி அங்கே இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் கிழித்தெறிந்து தீ வச்சு கொளுத்துறார் என்று சொன்னால் யாரை ஏற்றுக்கொள்ள முடியும்? வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூட இப்போ. அதனால தான் தொண்டன் வெறுத்தார். தொண்டனுடைய மனநிலை கருதி நாங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த முறை அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் டெல்லியுடனான உறவு, மாநில விவகாரம், அதில் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான சொற்சொடரை பார்க்க முடிஞ்சு. அது என்ன, அது வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இன்றைக்கு மாநில அரசு மத்திய அரசு இரண்டு கட்டமாக இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கிட்ட ஒரு தனி அதிகாரங்கள் இருக்குது, மத்திய அரசுக்கிட்ட ஒரு தனி அதிகாரம் இருக்குது. இன்றைக்கு இரண்டும் ஒன்றாக இணைந்தால்தான், இரண்டு சக்கரம் இருந்தால்தான் அந்த வண்டி இலக்கை அடைய முடியும். அந்த அடிப்படையில் தேர்தல் நடக்கின்ற வரை நாம் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம். தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் திட்டங்களை பெற முடியும், நிதிகளை பெற முடியும், நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். ஒரு அரசாங்கம் அமைத்த பிறகு அதை வழிநடத்த செல்லக்கூடிய பொறுப்பு அந்த தலைவருக்கு வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி ஒரே காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி ஒதுக்கி வரலாறு கிடையாது. அந்த அளவுக்கு நிதியை அனுமதி பெற்று மத்திய உள்துறை அமைச்சரையே சென்னைக்கு வரவழைத்து அடிக்கல் நாட்டினார். இதே போல் பல சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் விரிவாக்கம், விமான விரிவாக்கம், மருத்துவக் கல்வி, இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து பெறப்பட்டது. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம். அதே சமயம் உறுதியாக இருப்போம், மாநில உரிமைகளில் அதிமுக உறுதியாக இருக்கும். நிச்சயமாக சொல்லப்போனால் காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செஞ்சது. அப்போ அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம். அதை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்பதற்கும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் எங்களுடைய 37 அதிமுக நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற நிகழ்வு ஏற்பட்டது. இது மாநில உரிமையை பாதுகாப்பதற்காக தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு அந்த தீர்ப்பை அமுல்படுத்தியது. இது அதிமுக எடுத்த நடவடிக்கை. அதனால தான் மக்களிடத்தில் வரவேற்பு இருக்குது. நீட் பிரச்சனையை ஏன் மத்திய அரசுகிட்ட போராடி வாதாடலை? இப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் குறிப்பிட்டார், தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இடங்களிலும் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 39 பேரும் நான் நீட் விலக்கு பெறுவதற்கு மத்திய அரசிடம் இப்படி ஏதாவது இன்றைக்கு நாடாளுமன்றத்தை ஒத்திக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தார்களா? இல்லையே. பேசுவது தான் இங்கே வேகமாக இருக்கும், செயலில் ஒன்றுமே காணும். அதனால தான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இயக்கம். தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு விளைக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை நிராகரிப்போம். அதில் உறுதிப்பட நாங்கள் இருக்கிறோம்.
உங்கள் மேலான ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அதிமுகங்கிறது எல்லாருக்குமான அமைப்பு, எல்லா சமூகங்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் அதை கையில் எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக மாறிடுச்சு, ஒரு பிராந்தியத்துக்கு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் ஏற்கனவே இருந்தேன். 1974 கட்சிக்கு வந்துட்டேன். இன்றைக்கு நேற்றுக்கு வரல. கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். நான் எம்எல்ஏ இருந்திருக்கிறேன், எம்பியாக இருந்திருக்கிறேன், அதுக்கு பிறகு அமைச்சராக இருந்திருக்கிறேன், அப்புறம் முதலமைச்சராக இருக்கிறேன். மாண்பு அம்மா அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறேன். நான் தானாக வரல. இன்றைக்கு அம்மா காலத்தில் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியிலலாம் எம்எல்ஏ பெரும்பான்மையான இடங்கள் கொடுத்தாங்களோ அப்படி தான். தலைவர் காலத்திலே அப்படி தான் கொடுத்தாங்க, அம்மா காலத்திலே அப்படி தான் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்களும் அப்படித்தான் கொடுத்தோம். இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் பிரித்து பார்க்குறதே கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ கூட நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி அந்தந்த பகுதியில் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவில் அப்படி கூட இல்லை. வாரிசு அரசியல். திமுக பற்றி அப்பா அமைச்சராக இருப்பாங்க, பையன் இன்றைக்கு எம்எல்ஏ வருவாங்க. அதிமுகவில் அப்படியெல்லாம் கிடையாது. வாரிசு அரசியலுக்கு இங்கே இடம் கிடையாது. ஆகவே திமுக வாரிசு அரசியல், குடும்ப கட்சி. அதிமுக அப்படி அல்ல. இதை பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுவதற்கே எங்கள் கட்சியில் இடம் இல்லை. யார் கட்சிக்கு விசுவாசமாக, யார் கட்சிக்கு உழைக்கின்றார், யார் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கின்றார்கள், இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் கட்சியில் பிரதிநிதித்துவம் கிடைக்கிதே ஒழிய வேறு எந்தவித கருத்து வேறுபாடுகளோ இல்லது ஜாதி மதத்திற்கு உட்பட்டோ கட்சி பதவியிலும் சரி இல்லது அதிகாரத்திலும் சரி அப்படி பாகுபாடே காட்டுவது கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும். ஆக அதிமுக என்றைக்கும் எம்ஜிஆர் வழியில் பயணிக்கும். எம்ஜிஆர் வழியிலும் அம்மா வழியிலும் பயணிக்கும். ரெண்டு தலைவர் வழியும் பயணிக்கும். ஏன்னா 2 தலைவர்களையும் நாங்கள் இருந்து அதிலிருந்து வந்தவர்கள். அப்படித்தான் கூட இருக்கவங்க எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லோருமே என்னையோட மூத்த உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஆக எல்லா மனதிலையும் ஒன்றாகத்தான் இருக்கும். அடிமட்ட தொண்டலிருந்து மேல்மட்ட தலைவர் வரைக்கும் ஒரே எண்ணம் கொண்ட கட்சி அதிமுக கட்சி. நல்ல உரையாடல். நன்றி. நன்றி சார்.